Hi everyone, hope you all are doing good and இன்னைக்கு உங்க கூட ஒரு ஸ்வீட் ரெசிபி ஸ்வீட்டாக ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேங்க. 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நாங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி ஈஸியாக செய்கிறது எப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். பிகினர்ஸ்க்கெல்லாம் இப்படி ஒரு ஸ்வீட் செய்கிறது மிச்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இதுவரையும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த நியூ அப்டேட்ஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்கள்கிட்டயே வந்துடும். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேன் தாங்க யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு பேன் எடுத்து நல்லா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் கோதுமை மா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கோதுமை மாவை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. எந்த ரீசன்லேயுமே நீங்கள் ஹை ஃப்ளேமுக்கு ஸ்டோவ் சேஞ்ச் பண்ணாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஆஃப்டர் 8-10 மினிட்ஸில் மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வருது, லைட் ப்ரௌனிஷ் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் கோதுமை மாவெல்லாம் கட்டியாக பார்க்கும். பட் அப்படி இடாமல் நீங்கள் இடாது மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. பாருங்கள், லைட் ப்ரௌனுக்கு வந்திக்கிற இது தாங்க சரியான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். நெக்ஸ்ட் சுகர் ஸ்ரப் ஆட் பண்ணி கொள்ள போகிறேங்க. பேன் நல்லா ஹீட் பண்ணினாங்க, அதில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் இந்த அல்வாக்கு எந்த கலரிங்குமே ஆட் பண்ணலை, ஸோ ப்ரௌன் சுகரிங் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணுறேன். எல்லா மெஷர்மெண்ட்டுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எப்பயும் போல் செக் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குங்க. பாருங்கள், வாட்டர் ஓவராக ஆட் பண்ணிக்கொள்ளாதீங்க. எந்த ரீசனுக்காகவும் நார்மலாக சுகர் ஒரு கப் யூஸ் பண்ணிக்கொள்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஹாஃப் கப் மாதிரி நல்லா இனஃபாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸில் மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நல்லா எங்களோட சுகர் ஸ்ரப் பாயில் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கோதுமை மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கட்டியாக பார்க்கும் இல்லை அப்படின்னு சொன்னால். பாருங்கள், இடையில மா கட்டியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் இப்போ நல்லா லாஸ்ட்டுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் பீனட்ஸ் தாங்க இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் கேஷ்யூ நட், ப்ளம்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி இது என்ன வேணுமெனாலும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் ரோஸ்டட் ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த ரோஸ்டட் ரைஸ் ஃப்ளோர்லேயே நான் டூட்டி ஃப்ரூட்டி மிக்ஸ் பண்ணி தாங்க வச்சு கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த எல்லா ஸ்டேஜ்லேயுமே ஸ்டோவ் லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுக்கணும். எந்த ரீசனுக்காகவும் மீடியம் ஃப்ளேமோ ஹை ஃப்ளேமோ போகாதீங்க. இந்த ஸ்டேஜில் கூடயுமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கோ ஹை ஃப்ளேமுக்கோ சேஞ்ச் ஆகிடாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஹல்வாவை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நாங்கள் ஸ்டோவை நல்லா இந்த அல்வாவை கிண்டி எடுத்துக்கணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் அண்ட் நான்ஸ்டிக் என்றதால் அடி பிடிச்சி இல்லைங்க. அதே அந்த டோவோட அப்படியே வருது. எங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும்.
இப்போ கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து ஆயில் அப்ளை பண்ண ஒரு ட்ரேலையோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிளேட்லேயோ நாங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்பெஷலாக யூஸ் பண்ணி நல்லா நாங்கள் அதை லெவல் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் இங்கே பட்டர் அப்ளை பண்ண ஒரு பிளேட் தாங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணுங்க. யூஸ்வலாகவே ரைஸ் ஃப்ளோர் வச்சு தாங்க அல்வா ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வேன் ஸ்ரீலங்காவில். பட் வந்து இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு நான் வந்து அல்வா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்ல ஸ்வீட்டாக இருக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் வீடியோஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் மிச்சம் குயிக்காக உங்கள்கிட்ட வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.